தையூப் அர்துகான் நேற்றைய தினம் துருக்கியில் அவர்களுடைய கட்சி ஆதரவாளர்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தார். அந்த காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. அவர்கள் அண்மையிலே ஒரு பிரம்மாண்ட தேர்தலையும் சந்தித்திருந்தார்கள். அதற்கு பிறகு கட்சியிலே ஆட்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் பாலஸ்தீன விவகாரம் ஒரு முக்கியமான பேசுபொருளாக நேற்றைய தினம் மாறி இருந்தது. அதிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் என்பது இன்றைக்கு ஒரு மன ஆறுதலை தருகிற செய்தி மட்டுமல்ல, சர்வதேச ரீதியாக இஸ்ரேலிய ஆதரவாளர்களையும் இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய நேட்டோ நாடுகளையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளையும் கூட சற்று யோசிக்க வைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. குறிப்பாக இந்த அறிவிப்பு வந்தது கூட தற்போது லெபனான் இஸ்ரேல் யுத்தத்திலே ஒரு மாற்றமான நிலைப்பாட்டை இஸ்ரேல் எடுப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கலாம் என்று நாம் எண்ண தோன்றுகிறது. அப்படி என்ன சொன்னார் அர்துகான் என்பதை பொறுத்தவரையில், அர்துகான் தன்னுடைய கட்சி மக்களுக்கு மத்தியிலே பேசுகிற நேரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன் தொடர்பான செய்திகளை மிக முக்கியமாக சொன்னது என்று சொன்னால், இஸ்ரேல் பாலஸ்தீன மக்கள் மீதான இந்த இன அழிப்பு தாக்குதல்களை நிறுத்துவதற்கு நாம் அத்தனை பேரும் வலுவாக வேண்டும், அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும் என்று பேசிய அர்துகான் அவர்கள், நாங்கள் ஹராபாக்குள் நுழைந்ததை போன்று அதே போன்று லிபியாவுக்குள்ள நுழைந்ததை போன்று பாலஸ்தீனத்திற்குள்ளும் நுழைய வேண்டி வரலாம் என்று இன்றைக்கு கடுமையான எச்சரிக்கை செய்திருக்கிறார். அதாவது நாகோர்னோ கராபாக் இடையிலான பிராந்திய மோதல், அசர்பைஜானுக்கும் ஆர்மேனியாவுக்கும் இடையிலான பிராந்திய மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அதை நிறுத்துவதற்காக அன்றைய நாட்களில் அர்துகானுடைய துருக்கி என்ன பண்ணது என்று கேட்டால், அவர்களுடைய இராணுவத்தை உள்ளே அனுப்பித்தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டியது. காரணம் என்னன்னா, துருக்கி நம்ம திரும்ப திரும்ப சொல்றதான் ஏன் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நானே பலவிடத்தம் பேசிக்கிட்டு இருந்தேன். காரணம் என்னன்னா, துருக்கியை பொறுத்தவரையில் நேட்டோவில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான ஆயுத பலம் கொண்டவர்கள் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுக்கு அடுத்த நிலை கூட அவர்கள் என்று சொல்லலாம், அமெரிக்காவுக்கு நிகர் என்று கூட சொல்லலாம். அவ்வளவு புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள் என்று அத்தனை ஆயுதங்களையும் தன்னகத்தே கொண்ட நேட்டோவில் ஆள்பலத்தால் கூடிய ஒரு நாடாகவும் இந்த நாடு தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் போதுதான் இன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, அசர்பைஜான் ஆர்மீனியா பிரச்சனையில எப்படி எங்க ராணுவம் உள்ளே போனதோ அதே போன்று 2020 லிபியாவில் உள்நாட்டு போர் நடக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக எப்படி துருக்கியினுடைய ராணுவம் உள்ளே நுழைந்ததோ அதுபோன்று பாலஸ்தீனத்தில் வரம்பு மீறுகிற இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்குள் துருக்கிய ராணுவம் அனுப்பப்பட வாய்ப்பு இருக்கிறது, உள்ளே நுழைய வேண்டி வரலாம் என்று என்ன செஞ்சிருக்கிறார்னு கேட்டா, இன்றைய தினம் மிக தெளிவாக அர்துகான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த அர்துகானுடைய எச்சரிக்கைக்கு பிறகு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல பேருமே அந்த சொல்லுவாங்கல்ல, சாரப்பாம்புல மண்ணெண்ணெயை ஊற்றி விட்ட மாதிரி குத்துது கொடையுதுன்னு துடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி துடித்து கொண்டிருக்கிற நிலையில தான் பதட்டங்கள் இப்படி அதிகரித்து கொண்டு வரும்போது இன்றைக்கு மேலும் பதட்டமான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறது துருக்கியினுடைய வெளியுறவு அமைச்சகம். அவங்க துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் படை அனுப்புவோம் என்று சொல்லும் போது மிக தெளிவாக இன்றைக்கு வெளியுறவு அமைச்சகம் சேர்த்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நெத்தன்யாகு ஹிட்லருக்கு நிகரானவர் என்று சொல்லி இருக்கிறார்கள். சரி, நெத்தன்யாகு ஹிட்லருக்கு நிகரானவர் என்று சொன்னதுனால துடிச்சு போன இஸ்ரேலுடைய அமைச்சர்களும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆதரவாளர்களான நெட்டிசன்களும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உடனே இஸ்ரேலிய அமைச்சர் கேலன் சொன்ன ஒரு வார்த்தையை தூக்கி பிடிச்சி அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்க இப்படி தடுமாறினீங்கன்னு சொன்னா, ஈராக்கில் எப்படி சதாம் ஹுசைனுக்கு ஒரு நிலை ஏற்பட்டதோ அதே நிலை உங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றான்னு சொன்னா, இஸ்ரேலுடைய ஒரு அமைச்சர் சொல்றாரு. ஈராக்கில் சதாம் ஹுசைனுக்கு நீங்க பார்க்கலாம் இணையதளத்தில், குறிப்பாக ட்விட்டர்ல எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசைனுடைய புகைப்படத்தையும் அர்துகானுடைய புகைப்படத்தையும் போட்டு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு ஒன்றுக்கும் இல்லை, இவர் இன்னைக்கு நாங்கள் ராணுவத்தை உள்ள அனுப்ப வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னதுனால தான் இதை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடு சேர்த்து வெளியுறவு அமைச்சகம் நெத்தன்யாகுவை ஹிட்லரோட ஒப்பிட்டு பேசிட்டாங்களாம் துருக்கி, அதனால தான் அதை பரப்புறாங்களாம். முதல்ல சதாமுடைய விவகாரமும் இவர்களுடைய விவகாரமும் ஒன்னா, சதாம் அநியாயமாக தூக்கிலிடப்பட்டால் அதெல்லாம் வேற. ஆனா
சதாம் ஹுசைன் வந்தானா அது செய்வேன் இது செய்வேன்னு நின்றாரு. அவருக்கு அவருடைய இராணுவத்து மேல நம்பிக்கை இருந்தது. ஆனா இராணுவம் கடைசி நேரத்தில் கைவிட்டாங்க, குர்துகள் கைவிட்டாங்க. குர்துகள் தான் குறிப்பாக சதாமுக்கு எதிராகவே நின்னதுனால கடைசியில் சதாம் அழிக்கப்பட்டார், அது வேற. ஆனால் ஈராக்கினுடைய நிலை தான் துருக்கியில் இருக்குதா? துருக்கி திரும்பி நின்னா நேட்டோவே கிடையாது, நேட்டோவோட நான் கிடையாதுடா என்று ரஷ்யாவோட போய் சேர்ந்தாண்டு வைங்க, அவ்வளவுதான். ரஷ்யா ஆல்ரெடி அவங்களை அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வாங்க எங்களோட சேருங்கன்னு. சும்மாவாவது நான் நேட்டோவோட கிடையாது ரஷ்யாவோட போறேன்ட்டு போயிட்டாண்டு வைங்க, அமெரிக்கா தலைமையிலான நேட்டோவே காலின்னு அர்த்தம். அது தெரியாம விளையாட்டு புள்ள மாதிரி ஓரமா போய் விளையாடுறா அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமையில இவங்க இருக்கிறாங்க. அதனால தான் அந்த புகைப்படத்தை சேர்த்து பரப்பி கொண்டிருக்கும் போது என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தெளிவாக துருக்கியினுடைய வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மிக தெளிவான அறிக்கையில் சொல்றாங்க, இனப்படுகொலை செய்த ஹிட்லரின் முடிவு எப்படி வந்ததோ அதே போன்ற ஒரு முடிவு இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிற நெதன்யாகுக்கும் ஏற்படும் அப்படிங்கிறாங்க, தெளிவா சொல்றாங்க. ஏன்னா அவர் அறிவிச்சு கொஞ்ச நேரத்தில் வெளியுறவு அமைச்சகம் பேசுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இனப்படுகொலைக்கு நாஜிக்கள் எப்படி ஜெர்மன்ல நாஜி பட இனப்படுகொலை செஞ்சதுனால எப்படி பொறுப்பு கூற வேண்டி வந்ததோ அதுபோன்று இந்த படுகொலைகளுக்கும் இவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மனிதநேயம் மிக்க மக்கள் பாலஸ்தீனத்தோடு நிற்கிற போது பாலஸ்தீனத்தை உங்களால் அழிச்சு முடிச்சிடலாம் என்று மட்டும் நினைச்சுக்கிறாதிய, திரும்ப பழைய கூத்து போடலாம்னு நினைச்சுக்கிறாதிய என்று சொல்லி இன்றைக்கு அவர் எச்சரித்து இருக்கிறார். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் லேபிட்ங்கிறவர், அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அர்துகானுடைய இந்த கருத்துக்களை நான் கண்டிக்கிறேன் என்று சொல்லிட்டு துருக்கி பாலஸ்தீனர்களுக்கு உதவுவதற்கு இஸ்ரேலுக்குள்ள நுழைய வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த ஆளும் எச்சரிக்கை பண்றான். என்னன்னா இந்த கதை சொன்னதோட ஏண்டா ஆளுங்கட்சிக்கு சொல்றான், ஏண்டா போய் வாயை கொடுக்குறிய, நீங்களா போய் எதையாவது செஞ்சிடாதீடா, அவன் பாலஸ்தீனத்துக்குள்ள நுழையிறான்டா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்கா தானே பாலஸ்தீனத்துக்குள்ள நுழையிறான்னா நம்ம யாரோட சண்டை பிடிக்க வேண்டி வரும்? பாலஸ்தீனுடைய அங்க இருக்க ஹமாஸோட இல்ல, துருக்கி ராணுவத்தோட சண்டை பிடிக்கிறேன் ஆயிடுச்சுன்னு சொன்னா துருக்கி நம்மளோட சண்டை பிடிப்பான். சண்டை பிடிக்கும் போது என்ன ஆகும்? அவன் முழுக்க இஸ்ரேலுக்குள்ள நுழைவாண்டா, இது விளங்காம இருக்கிறீங்களே என்று சொல்லி அவர், அதாவது இவரை கண்டிக்கிற ஒரு புறம் யதார்த்த கல நிலவரத்தையும் வந்தால் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம அவர் தான் சொல்றாரு, துருக்கிய ஜனாதிபதி மத்திய கிழக்குக்கு ஆபத்தானவர். அது மத்திய கிழக்கு அரபு நாடுகளுக்கு சொல்றாராம், எங்க துருக்கி உள்ள வந்துட்டாண்டு வைங்க உங்களுக்கும் சேர்ந்து எஃபெக்டா போயிடும். இதுல இன்னொன்னையும் கவனிக்கணும், துருக்கியை பொறுத்தவரையில் இந்த அறிவிப்பு வெறும் அறிவிப்பு மட்டும்னு நம்ம நினச்சிட்டு போயிடவும் முடியாது. எல்லா நாடு மாதிரி அர்துகான் சொல்லியிருப்பாரு அப்படி நினச்சிடவும் முடியாது. ஏன்னு கேட்டால் துருக்கிக்கு ஆல்ரெடி மத்திய கிழக்கு மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க உஸ்மானிய ஹிலாபத்தை இழந்து நிற்கிறாங்க, ஒட்டோமான் கலிஃபேட் இழந்து நிற்கிறதுனால வரலாற்றில் என்னைக்காவது அதை மீள கொண்டு வரோம், நாங்கள் தான் எல்லா நாட்டுக்கும் தலைமையாக இருக்கணுங்கிற அரபு நாடுகளை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் எல்லாம் துருக்கிக்கு தாராளமாக இருக்கிறது. அந்த எண்ணங்களை பயன்படுத்த நினைச்சாங்கன்னா இது அவங்களுக்கு வாய்ப்பாக போயிடும், உடனே உள்ளே வந்துடலாம்ங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. அதையெல்லாம் கணிச்சு தான் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் இந்த கருத்தை சொல்றாரு என்கிறது மட்டுமல்லாம, நேட்டோ உறுப்பு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான இந்த அர்துகானுடைய இந்த பேச்சுக்கு மூர்க்கத்தனத்துக்கு என்ன செய்யணும்னா அவரை கண்டிக்கணும், அவரை நீங்க கட்டுப்படுத்தணும், ஹமாஸுக்கு அவர் கொடுத்து வர்ற ஆதரவை நிறுத்த சொல்லணும். நீங்க இது தொடர்ந்து அவர் ஹமாஸ் ஆதரிக்கிறது மட்டுமல்லாம இப்ப எல்லை மீறி போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இது ஒரு சர்வாதிகாரத்தனமான எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கடுமையாக காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதலை அர்துகான் கண்டித்ததற்காக ராணுவத்தை அனுப்ப வேண்டி வரும் என்று சொன்னதற்காக இப்படி எல்லாம் அவரும் கண்டித்திருக்கக்கூடிய இந்த நிலையில தான் தன்னுடைய கருத்தில் மிக உறுதியாக இருப்பதாக அர்துகான் மீண்டும் சொல்லி இருக்கிறார். எது எப்படி போனாலும் உண்மையில் துருக்கி அப்படி ஒரு வேலையை செய்யுமாக இருந்தால் கண்டிப்பாக மிக விரைவிலேயே இதற்கு தீர்வு வந்துவிடும். சில நேரங்கள் அந்த எச்சரிக்கையை கொடுத்து கூட இதற்கு தீர்வை கொண்டு வருவதற்கு அர்துகான் முயற்சி பண்ணியிருக்கலாம். அவருடைய எண்ணங்களை அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் நல்ல எண்ணத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் இராணுவத்தை உள்ள 2 உதாரணத்தை வேற சொல்லித்தான் சொல்றாரு. நாங்கள் ஏற்கனவே நுழையாமை இல்லை, ஆர்மேனியா அசர்பைஜான் விஷயத்தில் உள்ள நுழைஞ்சிருக்கிறோம், லிபியாவுக்குள்ள உள்ள நுழைஞ்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவைப்பட்டா இங்க நுழைவோம் என்று சொல்வது மிக பிரம்மாண்டமான எச்சரிக்கையாக தற்போது பார்க்கப்படுகிறது.